இந்த டெண்டரை நாங்க கவின் இன்ஃபோடெக்கு கொடுக்குறோம். Congratulations. Wish you good luck. சார், இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே கையை பிடிச்சிட்டு இருக்க போறீங்க? நைஸ் சூப். உட்காரலாம். சார், மாமா செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு. அவரை பார்த்தா உங்களுக்கு அப்பா மாதிரி இல்ல, அண்ணன் மாதிரி யங்கா இருக்காரு. அவரோட ரத்தம் உங்க உடம்புல ஓடுதுல்ல, அதான் உங்களோட பிசினஸ் புத்தி. அப்படியே மல்லிகா மாதிரியே இருக்கான். வெற்றி வெற்றி, அது ஒண்ணுதான் அவளுக்கு. அந்த வெறி மல்லிகாவோட கண்ணில் எப்பவும் இருக்கும். அதை நான் இப்போ கவின் கண்ணில் பார்க்குறேன். தாயை போலவே பிள்ளை. பிசினஸ் மேனா மோகன் ராஜா என்னை வாழ்த்திட்டீங்க. ஆனா ஒரு அப்பாவா ஏன் என்னை வாழ்த்த மாட்டேன்றீங்க? நான் தான் உங்க மகன்றது ஏன்பா வெளிக்காட்ட மாட்டேன்றீங்க? மோகன்ராஜ் சார், நீங்க எப்பவும் தோத்து போனதே கிடையாது. ஆனா இந்த முறை கவின் இன்ஃபோடெக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு. சாரி சார். ஒருத்தர் எப்பவுமே ஜெயிச்சுட்டே இருக்க முடியாதுல்ல. என்னைக்காவது ஒரு நாள் தோல்வியை சந்திச்சு தானே ஆகணும். பொதுவா தோல்வி வலியும் வேதனையும் கொடுக்கும். ஆனா முதல் முறையா இந்த தோல்வி சுகமா இருக்கு. ஐ மீன் யங் பிசினஸ்மேன் கவினோட வேகமும் அறிவும் பிசினஸ் நாலேஜும் என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது. கங்க்ராட்ஸ் ஒன்ஸ் அகேன். பிசினஸ்ல நீங்க இன்னும் நிறைய உச்சங்களை தொடணும். தேங்க்யூ சார். நான் ஆர்டர் ரெடி பண்றேன். ஓகே சார். தேங்க்யூ சார். சார் வாங்க, அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் வாங்க. சார், எங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, என்ன இதெல்லாம்? எழுந்துருங்க, முதல்ல எழுந்துருங்க. நீங்க ஆசீர்வாதம் பண்ணாதான் நாங்க எழுந்திருப்போம். சரி சரி, நீங்க 2 பேரும் சந்தோஷமா நீண்ட ஆயுளோட இருக்கணும். எழுந்துருங்க. பரவாயில்ல, நம்ம மருமக நல்ல மரியாதையான பொண்ணுதான். கவினுக்கு ஏத்த ஜோடி. சந்தோஷமா இருக்கு. உங்க பேர் என்னமா? சார், வெண்பா. வெண்பா, நல்ல பேர். ஜஸ்ட் மோமெண்ட் சார், ஃபோன் வந்திருக்கு. கண்டிப்பா பெஸ்ட் வாங்க. சொல்டா, அப்பாவை நேர்ல பார்த்தது எப்படி இருந்துச்சு ப்ரோ? வெளில இருந்து நான் பார்த்த இமோஷனல் ஆயிட்டேன்.
இப்ப கூட உன் கண் கலங்கி இருக்கே. என்ன ப்ரோ, கண்ணை தொடச்சுக்கோ. டேய், நான் எமோஷனல் ஆகிறது இருக்கட்டும். ஆனா அவர் ஏன்டா மகனை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிக்கவே இல்லை? என்ன மகன் காட்டிக்க அவருக்கு பிடிக்கலையா? ப்ரோ ப்ரோ, அப்பாவை பத்தி இப்படி நினைக்காதீங்க. அவரும் பயங்கர எமோஷனலா இருப்பாரு. ஆனா இங்க அதை காட்டிக்க மாட்டாரு. உனக்கு கட்டி பிடிச்ச மகனை பாசமா கொண்டாட ஆசையா தான் இருந்திருக்கும். ஆனா அப்படி செய்ய முடியாத சுச்சுவேஷன் அவருக்கு இப்ப இருக்கு. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அது என்ன காரணம் உனக்கு அப்புறம் சொல்றேன். நான் உனக்கு இப்ப கால் பண்ணதுக்கு காரணமே நீ இமோஷனல் ஆகணும்னு சொல்றதுக்கு தான். நீ அப்பாட்ட உன்னை காட்டிக்காத. மற்றதை நான் உனக்கு நேர்ல பார்த்து டீட்டெயில சொல்றேன். பாய். சரி ப்ரோ, பாய். சார், எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் நீங்க. உங்க அப்பாவே உங்களை பாராட்டிட்டு போறாரு. இதுக்கு போய் நீங்க கண் கலங்கலாமா? இப்போதைக்கு உங்க அப்பா கிட்ட பேசிட்டீங்கல்ல, அவரும் பேசிட்டாரு. இப்போதைக்கு அது போதும் சார். எல்லாமே மாறும். அப்ப பாருங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்ல வாழ்வோம். வெண்பா, நீ என்னமோ என்னை விட பெரிய புத்திசாலி மாதிரி என்ன ஓரம் கட்டிட்டு கவினோட ஜோடி போட்டுக்கிட்டு இங்க வந்துட்டியா? இப்ப பாரு, அந்த கடவுளே என்னை இங்க அமுச்சு வச்சிருக்காரு. இன்னைக்கு அமாவாசை. என் கவின் இன்னைக்கு அவன் அம்மா கையால சமைச்சதுதான் சாப்பிடணும். அதான் ஆண்டி சமைச்சத டிஃபன் கேரியர்ல கொண்டு வந்திருக்கேன். இப்போ எப்படி நீ என்ன வர வேண்டாம்னு சொல்ல முடியும்? பாத்தியா, கடைசியா யார் ஜெயிச்சாங்கன்னு பாத்தியா? இருடி வர. கேரியர் இங்கே இருக்கட்டும். முதல்ல உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். அப்புறம் ஆட்டத்தை ஆரம்பிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, Yes, madam. நான் மிஸ்டர் கவினை பார்க்கணும். எங்க பிசினஸ் மீட்டிங் எங்க நடக்குது? 7th floor, மேடம். யா, ஓகே, தேங்க்ஸ் a lot. கடவுளே, நீ போடுற கணக்க யாராலையும் கணிக்க முடியாது. யார எப்போ எங்க சந்திக்க வைக்கணும்ன்றது உன்னை தவிர வேற யாராலையும் முடிவு பண்ண முடியாது. அப்பாவையும் ப்ரோவையும் சந்திக்க வச்சிட்டேன். எனக்கு அது போதும். ஆனா என்ன, நான் தான் உன் அப்பான்னு அப்பாவால் சொல்ல முடியாது. நான் தான் உங்க பொருள்ன்ட்டு கவின் ப்ரோவான்னு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில கொண்டு வந்து விட்டுட்டியே கடவுளே. இருந்தாலும் நீ தான்ப்பா மனசை வச்சு பிரிஞ்சிருக்கிற என் குடும்பத்தை சேர்த்து வைக்கணும். இவன் என்ன மீட்டிங் ரூமுக்கு வெளியே நின்னு வேடிக்கை பார்க்கறான்? கவின், ஐயோ யாழினி, இவதுக்கு இங்க வந்தா என்னையும் கவினையும் ஒரே ரூம்ல பார்த்தா. ஐயோ, ஏய், என்ன இங்கே நின்னுட்டு இருக்க? நீ என்ன பண்றீங்க? வா வா வா, அப்படியே பேசலாம். வா கவின், வா.
கவின், உள்ள மீட்டிங் நடக்குதுல, நீ உள்ளதானே இருக்கணும். எதுக்காக வெளியே நின்னுட்டு இருக்க? அது வந்து என்ன என்ன சொல்றதுன்னு தெரியலையா? எனக்கு தெரியும். நீ அந்த வெண்பாவை பிசினஸ் மீட்டிங்ல உட்கார வச்சு அவளை பிசினஸ் விமனா வச்சு அழகு பாக்குற, அதானே? வர வர நீ ரொம்ப தான் இடம் கொடுக்கற கவின். சேச்சே, அவளுக்கு போய் நான் இடம் கொடுக்கறேன். என்ன பேசுற? மீட்டிங் உள்ள அவ பக்கத்துல உட்கார முடியாம தான் நான் வெளியே வந்து நின்னுட்டு இருக்கேன். உனக்கு தான் தெரியுமே, அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. இப்ப இப்படி நல்லா வக்கனையா பேசுற, உன்னை நம்பவே முடியல கவின். தனியா இருந்தா அன்பா ஆதரவா பேசுற, அதுவே அவ கூட இருந்தா ரொம்ப வேற மாதிரி பேசுற. இல்ல நீ என்ன வெண்பாவுக்கு பயப்படுறியா? சரி, நீ இந்த பக்கம் என்ன பண்ற? ஓ, மீட்டிங் வந்தியா? நான் ஏன் வரேன்? அதான் அந்த வெண்பா என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டால. அப்புறம் ஏன் வந்த? என் நேரம். உங்க அம்மா தான் என்னை இங்க அமுச்சு வச்சாங்க. அம்மாவா? அவங்க ஏன் உன்னை இங்க அமுச்சு வச்சாங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. ஐயோ, உனக்கு எதுவுமே புரியாது. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு புதன்கிழமை, வெனஸ்டே, புதுவார். ஐயோ, இதெல்லாம் நல்லா தான் பேசுவ. இன்னைக்கு அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு நீ வழக்கமா என்ன பண்ணுவ? வழக்கமா தலை குளிப்பேன், சாமி கும்பிடுவேன், ஆபீஸ் போயிடுவேன். அப்புறம் அப்புறம் என்ன, அவ்வளவுதான். கவின், அன்னைக்கு மட்டும் நீ உங்க அம்மா கையால சமைச்சது மட்டும் தான் சாப்பிடுவ. அது மறந்து போச்சா உனக்கு? ஹோட்டல்ல வேற வெளிய எங்கேயும் நீ சாப்பிடவே மாட்ட. அதானே இவ்வளவு வருஷம் வழக்கம். ஓ, அதுவா? ஆமா ஆமா, அம்மா கையால சமைச்சதான் சாப்பிடுவேன். அதனால்தான் ஆண்டி அவங்க கையால சமைச்சு உனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. கேரியரை கார்ல வச்சிருக்கேன். மீட்டிங் முடிஞ்சதும் சாப்பிடலாம். சரி, நீ என்ன இப்படியே வெளியே நிக்க போறியா? உனக்கு என்ன ஆச்சு? கேள்வி மேல கேள்வியே கேக்குறாளே. என்ன சொல்லி இங்க இருந்து பார்சல் பண்றது? ஏய், அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீதானே நம்ம கம்பெனியோட எம்டி. நீ போய் கலந்துக்காம அவளை போய் அமுச்சு வச்சிருக்க. அவ என்ன அவ்வளவு பெரிய புத்திசாலியா? அவளை நம்பி இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் ஒப்படைச்சிருக்க. அவ அப்படி என்னதான் பண்றான்னு நான் போய் பார்த்தே ஆகணும். இவ உள்ள போனா நான் ஊருக்கு போக வேண்டியதுதான். டிஸ்டர்ப் பண்ற போற? ஏய், வா 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 வா. அட வா. என்ன கவன்? யாழினி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. யாழினி, இப்ப நீ வெக்கப்பட்டியா? இப்போ உன்னோட 2 கண்ணமும் ரோஸ் கலர்ல மாறிடுச்சு. உதடு 2மே நல்லா அப்படியே ஆரஞ்சு சொல மாதிரி இருக்கு. கவன், வேண்டாம் கவன், இது ஹோட்டல். எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன யாழினி, வெக்கமா இருக்கா? அப்போ ஒரு நாள் வெண்பா வந்த அன்னைக்கு நீயே என் போர்வைக்குள்ள நுழைஞ்சு என்னை கட்டி பிடிச்சு படுத்தியே. அப்போ உனக்கு வெக்கமா இல்லையா? ஐயோ, that was a wonderful moment. அந்த நொடி நான் மெய் மறந்து போயிட்டேன். அதையே இப்ப ஞாபகப்படுத்துற. ஏன் அதை மறக்கணுமா? வேற என்ன சொல்ற? ஏன்னா நீதான் கஜினி பட சூர்யா மாதிரி அடிக்கடி மறந்து போயிடுறியே. யாழினி, இப்போ நான் கரெக்டா இருக்கேன்ல? ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர கேப்ல ராங் சைடு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றது? இவருக்கு ரொமான்டிக் ஹீரோன்னு பேர் வச்சாலும் வச்சாங்க, விவஸ்தையே இல்லாம யாழ்னி மேடத்துக்கிட்டேயும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு.
என்ன பண்றது எல்லாம் இதோ அங்க இருக்கால என் தங்கச்சி வெண்பா, அவளை சொல்லணும். அவன் மேல இருக்கிற லவ்ல கவின் பிரதர் பக்கத்துல வரும்போதெல்லாம் அவரை நெருங்க விடாம அவ தள்ளி தள்ளி விடுறா. இவரு யாழினி மேடம் பக்கத்துல தள்ளி தள்ளி போயிட்டு இருக்காரு. என்ன இருந்தாலும் இப்ப இதை நம்ம நிறுத்தியே ஆகணும். இதை தடுக்கணும். Stop it. ச்சே. சிவ பூஜையில கரடி பூந்தா மாதிரி. நான் கரடியாவே இருந்துட்டு போறேன் பிரதர். ஆனா நீங்க பண்றது சிவ பூஜை இல்ல. உள்ள வெண்பா சிஸ்டர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீங்க என்னன்னா அவச்சாரம் அவச்சாரம். அதை என் வாயில எப்படி சொல்லுவேன்? ஏய் சரி சொல்லி தொலைக்கிறேன். இவங்களுக்கு மொத்தம் கொடுக்க போயிட்டு இருக்கீங்க. டேய் உனக்கு என்ன ஒன்றரை கண்ணா? ஆ? பெரிய மாதிரி என்னமா சொல்லிட்டு இருக்க? டேய் காமால கண்ணா, நான் யாழினிக்கு முத்தம் கொடுக்கலடா. யாழினி கண்ண தூசி வந்துச்சு, அத ஊதி எடுத்துட்டு இருந்தேன். ஓ அவங்க கண்ணுல தூசி விழுந்ததோ இல்லையோ எனக்கு தெரியாது. என் கண்ணுல தூசி விழல, நல்லாவே தெரியுது. நீங்க அந்த தூசியை கையில எடுக்கிற மாதிரி போகல, கண்ணுக்குள்ள நாக்கு விட்டு எடுக்கிற மாதிரி போனீங்க. யாருகிட்ட இத பாத்தீங்களா? சின்ன வயசுல எனக்கு காது குத்திட்டாங்க, அதுக்குள்ள அழுக்கு போய் அடைஞ்சிருக்கு. அதான் உங்க கண்ணுக்கு தெரியல. டேய் டென்ஷன் ஆக்காத, மரியாதை இங்கிருந்து போயிடு. இல்ல இந்த 4 கழுத வயசுல உனக்கு மூக்கு குத்திடுவேன், ஜாக்கிரதை. யாழினி, இந்த முண்டக்கண்ணை இங்கிருந்து கூட்டிட்டு போகாம விட மாட்டான் போல இருக்கு. என்ன பண்ணலாம்? போயிட்டான். அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன் பிரதர். யாழினி இந்த பக்கம் வா, நகர்றா. யாழினி நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறம் வந்து சாப்பிடுறேன். இல்ல கவன், நான் போக மாட்டேன். நான் தான் உனக்கு சாப்பாடு பரிமாறுவேன், உன்னை சாப்பிட வச்சுட்டு தான் நான் போவேன். இது உங்க அம்மாவோட ஆர்டர். டேய் போடா அப்படி. யாழினி நீ இப்படி வா. நீ ஒண்ணு பண்ணு, ஹோட்டல்ல ரூம் நம்பர் 317 நம்மளோட ரூம். சாப்பிடாங்க கொண்டு போயிடு, நாங்க வரேன். ஏய் நீ அங்க போ. அவரை வர சொல்லுங்க, நான் நீ போறேன். மீட்டிங் அப்படியே இருந்துராத. நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். அமாவாசை அன்னைக்கு அம்மா சமைச்சது மட்டும் தான் சாப்பிடணும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. சாப்பிடுறியா? ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ம். போ. தொள்ளு. பாய் பாய். என்னையும் ப்ரோவையும் சேர்த்து யாழினி பார்த்திருந்தா இங்க கதை கந்தலாயிட்டு இருக்கும். அவளை நம்ப வைக்கிறதுக்காக ரொமான்டிக்கால நடிக்க வேண்டியதா இருக்கு. பிரதர் கையாட்டினது போதும். கையில இருக்கிற ஃபிங்கர் சிப்ஸ் உதிர்ந்து கீழே விழுந்துரு போகுது. நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல பிரதர். மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆந்தி வேலை பிக்கப் பண்ற சேரோட்டா கணக்கா ஆந்தி வேலை யாழினி மாடத்து கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட நல்லா இல்லாம சொல்லிட்டேன். இதை முதல்ல வெண்பா தகச்சிக்கிட்ட சொல்லணும். என்ன திரும்பி ஊன்னு பாக்குறீங்க? வாங்க டேய் வாங்க பிரதர் வாங்க. வெண்பா கிட்ட சொல்லி அவங்க உங்களை 4 வெளு வெளுத்தாதான். அது எப்படி? ஏன் கூட என் பின்னாடி வர கவின் பிரதர் எனக்கு முன்னாடி அங்க போய் நின்னு வெண்பா சிஸ்டர் கூட செல்ஃபி எடுத்துட்டு இருக்காரு. ஆண்டவா, நான் ஏதாவது தப்பா பாக்குறேனா இல்ல என் கண்ணுக்கு ஏதாவது கோளாறு ஆயிடுச்சா? அப்ப என் கம்பார்ட்மெண்ட் பின்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட் யாரு? நீ எப்பமா என் கம்பார்ட்மெண்ட்ல ஜாயின் ஆன? என்ற தடியா சும்மா போயிட்டு இருந்தவள கையை பிடிச்சு எடுத்துட்டு வந்து கம்பார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிட்டாளான்னு கேக்குற? தொலைச்சிருவேன் தொலைச்சு. ஜாக்கிரதை. ஆமா, இத கைய பிடிக்கும் போதே சொல்லிருக்க வேண்டியதானே. புட்டா என் வீட்டு வரைக்கும் வந்திருப்பா போல இருக்கு. இப்ப பாரு எனக்கு டென்ஷன் கொடுக்கறது உங்க வேலையா போச்சுல. இப்ப நல்லா வாங்கடியா? வேணும்டா உனக்கு. கவின் பிரதர் என் பின்னாடி தான் வந்தார். நான் தான் கெட்டியா அவர் கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி அங்க போய்? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இதை நான் அவர்கிட்ட போய் கேட்டா ஏதோ ஒரு ஆப்பும் பாரு. அவர் ஆப்புன்னு சொல்லி என்ன ஆஃப் பண்றதுக்கு நான் இப்பவே ஆஃப் ஆயிக்கிறேன். குண்டச்சி
வீட்டில் அரிசி சாப்பிட்றலாம் இல்லை இரும்பா சாப்பிட்றலான்னு தெரியல. அடி இடி மாதிரி இருக்கு. ஏப்பா யாராவது ஐஸ் கியூப்ஸ் வச்சிருக்கீங்களா? ஆ எக்ஸ்கியூஸ் மீ, ரூம் Yes, நம்பர் madam. 317 கீ ப்ளீஸ். 1 செகண்ட். கவின் இன்ஃபோடெக்ல இருந்து ரூம் புக் பண்ணிருக்கு மேடம். நீங்க யார் மேடம்? ஐ அம் ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் ஆஃப் ஹிஸ் கம்பெனி. சாரி மேடம். எனிதிங் எல்ஸ்? ரூம்பா இருந்தா கொஞ்சம் அனுப்புறீங்களா? கார்ல கொஞ்சம் திங்ஸ் இருக்கு, எடுக்கணும். ஷூர் மேடம். வெயிட். யா. இந்த ரவி ரொம்ப ஓவரா தான் போறான். என்னமோ அந்த வெண்பா கூட ஒட்டி பிறந்தவன் மாதிரி பேசிட்டு இருக்கான். இருக்கட்டும் இருக்கட்டும், இதெல்லாம் மல்லிகா ஆண்டி கிட்ட சொல்லி முதல்ல அவனை வேலையை விட்டு தூக்கணும். அஜித், கம் டவுன் த ரிசப்ஷன். ஓகே சார். மேடம் இப்போ வந்துருவார் மேடம். தேங்க்ஸ். வேற ஏதாவது நோ வேணுமா மேம்? தேங்க்ஸ். ஓகே மேம். கவின் வரட்டும், அவகிட்ட சொல்லி எப்படியாவது அந்த வெண்பாவை வீட்டுக்கு அனுப்பிட்டு நானும் கவினும் மட்டும் இந்த சாப்பாடு சாப்பிடணும். ஆண்டி ஆசையா சமைச்சு கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு பருக்கையை கூட வெண்பாவுக்கு கொடுக்கவே கூடாது. வாழ்த்துக்கள் சார். உங்க ஆர்டர்ஸ்க்கான பேப்பர்ஸ்லாம் இதுல இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன கவின் சார், உங்க அப்பாவே பார்த்துட்டு இருக்கீங்க? பொண்டாட்டி, அப்பாவோட சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல? கூப்பிட்டா வருவாரா? நானும் அதைத்தான் சார் நினைச்சேன். நீங்க சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஹோட்டல்ல டேபிள் புக் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா அவரை கூப்பிடலாம். சரி, இந்த ஃபைலை கொண்டு போய் ரவிட்ட கொடுத்து ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்க சொல்கிறேன். அப்படியே லஞ்சுக்கு டேபிள் புக் பண்ணிட்டு வரேன். நானும் உங்க கூட வரட்டுமா? இல்லை வேணாம், இங்கேயே இரு. 2 மினிட்ஸில் வந்துடுறேன். ம். என்ன அது, 5 நிமிஷம் சொன்னா 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் கவினை காணுமே. ஆஹா, எஸ்கேப் போயிட்டாடே, எஸ்கேப் போயிட்டாடே. மாட்டினீங்களா? ஐயோ, பெரிய தொல்லையா இருக்கானே இவன். என்ன பிரதர் முணங்குறீங்க? ஏய், ஒன்றும் இல்லடா. அதானே சொல்ல மாட்டீங்களே பிரதர். அது எப்படி உங்க கையை நான் கெட்டி அதான் பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். எப்படி எனக்கே தெரியாம சைக்கிள் கேப்ல ஏன் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு குண்டு கம்பார்ட்மெண்ட்டை மாட்டி விட்டீங்க? பொண்ணா அவ அனாயசமா அவகிட்ட நான் அடி வாங்கி வச்சுட்டீங்களே. அடி இடி மாதிரி இருக்கு பிரதர். ஆமா, இப்போ இங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்க? டெண்டர்ல ஜெயிச்சிட்டோம், ட்ரீட் கேட்பாங்கிற பயத்தில் எஸ்கேப் ஆக பாக்குறீங்களா? அப்படிப்பட்ட ஆள் இல்லையே நீங்க. யாருக்கு தெரியும், இருந்தாலும் இருப்பீங்க. வாங்க பிரதர் போலாம். டேய், கை விடுறா. நம்ம ஸ்கூலுக்கு போக பயப்படுற பையன் மாதிரி கை பிடிச்சு கூட்டு போயிட்டு இருக்க. கை விடுறா. விட்டா மறுபடியும் ஓடிடுவாரு. இந்த கை விட்டானே அந்த கை இருக்கே. டேய் டேய் டேய், வாங்க பிரதர், வாங்க பிரதர். சும்மா அடம் பிடிக்காதீங்க. என்ன டே டே டே, வாங்க வாங்க. ஜெயிச்ச சிங்கக்குட்டி மாதிரி இப்படி முன்னாடி நில்லுங்க. ஓரம் ஒதுங்கி நின்று இருக்கீங்க. கவின் சார், என்ன நடக்குதுங்க? ரவி அண்ணா கிட்ட ஃபைல கொடுத்துட்டு வரேன்னு போனீங்க, ஆனா அவரே கூட்டிட்டு வராரு. என்ன சார் நடக்குதுங்க? தங்கச்சி ஒரு நிமிஷம் இருமா. பிரதர், எந்த ஃபைலை என்கிட்ட கொடுக்க வந்தீங்க?
நான் உங்களை பார்க்கும்போது உங்க கையில ஃபைலே இல்லையே. ஃபைலே இல்லாத கையில எந்த ஃபைலை எந்த கையில எதுக்காக என்கிட்ட கொடுக்க வந்தீங்க? டேய் அந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுக்கலாம் தானே வந்தேன். நீ எங்க போனனே தெரியல. நான் அவனை தேடி தேடி பார்த்தேன். கடைசியில நம்ம ஆபீஸ் மேனேஜர் வந்தாரு. நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். மேனேஜர் கிட்ட கொடுத்தீங்களா? மேனேஜர் தனியான டாக்ஸி பிடிச்சி வந்தாரா? அவர் ஆபீஸ்ல தானே இருக்காரு. அவர் ஆபீஸ்ல இருக்கும்போது அவர்கிட்ட எந்த ஃபைல் எப்படி கொடுக்க முடியும்? நான் மட்டும் தான் இங்க வந்திருக்கேன். டேய் டென்ஷன் பண்ணாத. முதல்ல வெளில போயிடு. நான் வெண்பாட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா பேசுங்க, கூட்டணி வச்சு கூட பேசுங்க. யாரும் உங்களை பேச வேண்டாம்னு சொன்னா பேசுங்க பிரதர். ஆனா ஒண்ணு பிரதர், நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது என் மண்டையில இருக்க முடியல அப்படியே பிச்சுக்கலாம் போல இருக்கு. கன்ஃபியூஷனா இருக்கு. பேசுங்க பிரதர். பேசுங்க பிரதர். இல்ல, நான் போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போறேன். நீங்க பண்றதெல்லாம் தப்பா இருக்கு. சரியா? தப்பா இருக்கு. ஏய், போறேன். ஆனா தப்பா இருக்கு, அவ்வளவுதான். என்னமோ கேள்வி கேட்டா எதையோ சொல்றீங்க. பண்றதெல்லாம் தப்பா இருக்கு. கேட்டா கோவம்படும் தலைக்கு மேல வருது. என்ன சார், ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? பாவம் ரவி என்ன, இந்த டெண்டர் நமக்கு கிடைச்சதுல நம்மளை விட அவர்தான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாரு. அவரை போய் திட்டுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஐயோ வென், நான் கவன் இல்ல, நவீன். என்ன உங்களாலே கண்டுபிடிக்க முடியலையா? ஐயோ, நானே ஏமாந்துட்டேனா? ஐயோ, ஏதோ ஒரு சந்தோஷத்துல இத மிஸ் பண்ணிட்டேன். வென், நான் உன்னை சொன்னா நீ கோச்சிக்க மாட்டீங்க. அப்போ நான் கோச்சுக்காத மாதிரி நீங்க சொல்லுங்க. இல்ல, நீங்க கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, சொல்லிட்டு தான் பெட்டர். யாழினி இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கா?